காதல். ஹாய், நான் தான் உன்னோட சின்ன அக்கா காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள. பேரு சூர்யா, டிசிபியா இருக்கேன். கயல், என்னடி இப்படி மச மச நின்னுட்டு இருக்க? மாமாக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. போ கையில. ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? ஒருவேளை கையிலுக்கு என்ன பிடிக்கலையா? அட நீங்க வேற. போலீஸ்னா அவளுக்கு அவ்வளோ உயிர். போலீஸ் படம்னா ஒண்ணு விட மாட்டான். அத பார்த்துட்டு வந்து உடனே அந்த படத்துல நடிச்ச ஹீரோவை அதே போலீஸ் கட்டப்ல வரைஞ்சிட்டு தான் மறு வேலை பாப்பா. அன்னைக்கே நான் ரூம்ல பார்த்தேன். அப்புறம் ஒரு மாதிரி உறைஞ்சு போன மாதிரி இருக்கா? அது ஒண்ணு இல்ல தம்பி. அன்னைக்கு நீங்க காயத்ரிய பொண்ணு பக்கம் வந்திருந்தப்போ அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா. அவ திரும்பி வரதுக்குள்ள நீங்க போயிட்டீங்களா? அதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. அவ லேட்டா வந்ததுக்கு தண்டனையா அவளை கொஞ்சம் சீண்டி பார்த்து விளையாடணும்னு முடிவு பண்ணி உங்க போட்டோவுக்கு பதிலா வேற ஒரு போட்டோவை காட்டி ஏமாத்தி வச்சிருந்தேன். அதுல கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. அந்த குழப்பம் தானா? நான் கூட அக்காவுக்கு இந்த மாப்பிள்ள நல்லா இல்ல நினைச்சிட்டாலோன்னு பயந்துட்டேன். மாப்பிள்ள தண்ணி வாங்கிக்கோங்க. குடுமா. அது ஒண்ணும் இல்ல, மாமாக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டா இப்படிதான் பண்ணுவாரு இல்ல மாமா? மாமா கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட மோனி ஒரு சந்தேகம் கேட்டு போன் பண்ண சொன்னா. வாங்க மாமா. வந்துட்டடா. வாங்க. இருடா இழுக்காத இரு செல்லம். வரேன். அட இரு. ஏன் மாமா என்கிட்ட போய் சொன்னீங்க? வேற ஆளோட போட்டோவை ஏன் காட்டுனீங்க? ஏய், இத கேக்கதான் நீ இப்படி அவசரமா இழுத்துந்தியா? ஆமா. ஆமாவா? நீங்க அப்படி பண்ணதுனால இப்ப அவரு முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு. அவரு என்ன நினைப்பாரு? அவரு ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நான் சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன். நீ புத்திசாலி, கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அத நீ கண்டுபிடிக்கலன்னு நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. நீங்க சிரிப்பீங்க, ஏன் சிரிக்க மாட்டீங்க? என் நிலைமை உங்களுக்கு தெரியாது. நான் அவருதான் சின்ன மாமான்னு தெரியாம அவர்கிட்டயும் உன் வேலையை கட்டிட்டியா? என்ன நான் பரவாயில்ல, அவர் போலீஸ்காரு. நீ மட்டும் போய் சொன்ன பாத்துக்க, அவ்வளவுதான். ஆமா, நீ முழிக்கிறத பார்த்தாலே எனக்கு ஒரு டவுட்டா இருக்க. ஏய், ஒழுங்கா சொல்லு, அவர்கிட்ட ஏதாவது போய் சொன்னியா? பொய்யும் சொன்னேன், உண்மையும் சொல்லிட்டேன். அதான் இப்போ பிரச்சனை. ஆமா, அப்படி நீ என்ன சொன்ன? என்கிட்ட தானே சொல்லிருக்க. இதுல என்ன பிரச்சனை? இது அவருக்கு தெரியாதுல்ல? அவரு கூட வரும்போது அவர்கிட்டயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். மாமா, மறுபடியும் சிரிச்சு இப்படி வெறுப்பேத்தாதீங்க மாமா. நிறுத்துங்க மாமா. இப்ப வந்த புது மாமாவை அழகுன்னு சொல்ற. ஆனா என்ன ஒரு நாளாவது அழகுன்னு சொல்லிருக்கியா? அழகா இருக்கிறவங்கள அழகுன்னு சொல்லலாம். அப்போ நான் அழகு இல்ல, அப்படித்தானே? இங்க பார், இனிமே என்கிட்ட எந்த ஹெல்ப் எதிர்பார்க்காத. எல்லாமே உங்க சின்ன மாமா கிட்ட கேட்டுக்கோ. நான் கிளம்புறேன். வாமா காயத்ரி, உனக்காக தான் மாப்பிள்ள ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில போகணும்னு கேட்கறது கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. இதுல உங்களுக்கு ஆட்சேபமே ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. தாராளமா 2 பேரும் போயிட்டு வரலாம்.
கட்டிக்க போறவங்க பிடிச்சது பிடிக்காததுன்னு பேசி தெரிஞ்சுட்டா நல்லது தானே? என்னங்க அதை சொல்றீங்க? ம். காயத்ரி போயிட்டு வாங்க 2 பேரும். போயிட்டு வா. அம்மா கேட்க மறந்துட்டேன். மாமா எங்க காணும்? வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நாங்க போன் பண்ணி பார்த்துட்டோம். நாட் ரிச்சபிள் வருது. வந்த உடனே நாங்க விவரத்தை சொல்லிக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. பார்த்து வாமா. ம். நாங்க போயிட்டு வரோம். ம். நானே காயத்ரியை கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறேன். சரிங்க மாப்பிள்ள. மேடம் அப்ப நாங்க கிளம்புறோம். மேடம் நாங்க கிளம்புறோம். ஆ? நாங்க கிளம்புறோம். ம். ஏய் கையல், நீ என் கூட வாடி. நான் எதுக்குக்கா? ஆ, இல்ல நீயும் வந்தா உனக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் துணைக்கு வந்த மாதிரி இருக்கும்ல. பாரு அவரே ஒத்துக்கிட்டாரு. வாடி போயிட்டு வந்துடலாம். கயல், நீ ஏன் என் கூட வரலன்னா வேற யார் வருவா? வா போயிட்டு வந்துடலாம். அக்கா வாடி. இல்ல நான் வா. வரேன் அத்தை. ஆ, வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாங்க. அக்கா நீங்க உள்ள போய் பேசிட்டு இருங்க. நான் மோனி கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும். நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏய், கூட துணைக்கு வாடின்னு சொன்னா இப்படி விட்டுட்டு பேச போறேன்னு சொல்ற? அக்கா திடீர்னு கூட்டிட்டு வந்துட்ட. அதான் அவகிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு. ம். ஹலோ, நீ காசு விஷயத்துல கரெக்டா இருப்பேன்னு எனக்கு தெரியுமா? நான் கண்டிப்பா பந்தய கட்டின மாதிரி காசு கொடுத்துறேன். ஏய் இப்ப காசு பிரச்சனை இல்லடி. நான் கார்ல ஏறி போனதுதான் பிரச்சனை. ஏய், என்னடி சொல்ற? ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டி. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஏய் கையில, அவன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டானா என்ன? சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் அவர்கிட்ட அழகா இருக்க அப்படி இப்படின்னு உளறிட்டேன். அவ்வளவுதானே? நான் கூட வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஏய், டைம் பாஸ்க்கு சைட் அடிக்கிறது நம்மளோட உரிமை தானடி. அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்க? ஏய் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதடி. நான் இது வரைக்கும் சைட் அடிச்சது என் அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ளையடி. அவருதான் என்னோட சின்ன மாமா. இப்பதான் எனக்கே அது தெரிஞ்சது. போச்சு. இங்க இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி நீ தாண்டி என்ன காப்பாத்தணும். என் நிலைமை உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? இல்ல இல்ல கையில, உன்னோட சின்ன மாமாவை தான் நீ இவ்ளோ நல்லா சைட் அடிச்சிட்டு இருந்தியா? தெரிஞ்சு யாராவது இப்படி பண்ணுவாங்களாடி? இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா சொல்லு. ஐடியா உடனே குடுக்கிறதுக்கு நான் என்ன ஐடியா டிப்போவா வச்சிட்டு இருக்கேன்? இருடி, யோசிப்போம். கிரேப் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். அம்மா உங்க இன்டர்வியூ என்னாச்சு? ஆ, என்ன கேட்டீங்க? அது உங்க இன்டர்வியூ என்னாச்சுன்னு கேட்டேன். செலக்ட் ஆயிட்டேன். வாவ், கங்க்ராட்ஸ். பட் நோ யூஸ். கல்யாணம் இங்க, ஆனா என்னோட வேலை வெளிநாட்டுல. என்ன பிரயோஜனம்?
இவ்வளோ இக்கட்ல எல்லா ஏற்பாடும் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. சாரி. என்னால இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம்னா நான் ஏதாச்சும் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. எது நடக்கணுமோ அதானே நடக்கும். ம். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குல்ல? இல்ல யாரோட கம்பல்ஷனுக்காகவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையே? இது என்னோட கல்யாணம். நான் விருப்பப்படாம எப்படி நடக்கும்? என் விருப்பத்தோட தான் நடக்குது. அப்போ நான் தான் உங்க 2 பேரையும் பிரிச்சேனா? ஐ மீன் உன்னோட அமெரிக்க கனவையும் உன்னையும் பிரிச்சேனான்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ம். ஏய், இவ்ளோ நேரமாவா நீ ஃபோன் பேசிட்டு இருந்த? நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ கொஞ்சம் அவர்கிட்ட பேசிட்டு இரு. ஏய், இங்கே இடம் இருக்கு. இங்க வந்து உட்காரு. இங்க வந்து உட்காரு வா. நீங்க ஏதாவது முக்கியமா பேசுவீங்க. நடுவுல நான் எதுக்கு நந்தி மாதிரி? நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். டெங்கு காய்ச்சலையே தைரியமா எதிர்கொண்ட பொண்ணு நீ. இதுக்கு போய் தாங்குற? நான் தெரியாம போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பார், நீ சொன்ன பொய்ய நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா நீ இப்போ இங்க வந்து உட்காரு. வா. வா. ஏய், நார்மலா இரு. பழசெல்லாம் நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. ஓகே? இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பத்தி குச்சி கண்ண காட்டி பத்த வச்சு போறாளே, சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே, வெக்கப்பட்டு பேசி பேசி சொக்க வச்சு போறாளே, கிட்ட வந்து ஒன்ன பார்க்க ஏதோ தோணுதே, காக்கி சட்டைய களங்கடிச்சாளு நீ, காவல் எனக்கு ஓ நினப்பு தானடி, நீ தொட்டு போக நூலந்து போன காத்தாடியானே நீ, வத்தி குச்சி கண்ண காட்டி பத்த வச்சு போறாளே, சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே. அடடே, வாங்க மாமா. உட்காருங்க மாப்ள. மாமா. வர வேண்டிய ஆள் வந்தாச்சு, உட்காருங்க. இனிமே எனக்கு பாதி வேலை கொஞ்சம் மாதிரி தான். அது சரி, எப்போ வந்தீங்க மாப்ள? இப்பதான் மாமா வந்தேன். பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். சரி சரி சரி. கல்யாணே, மாப்பிளைக்கு டீ கொடுத்தியா? இன்னும் இல்லைங்க. அம்மாடி காயத்ரி, எனக்கு மாப்பிளைக்கு டீ போட்டு எடுத்துவாமா. எங்க காயத்ரி சத்தத்தவே காணோம். காயத்ரி எங்க? சூர்யா மாப்பிள்ள வந்து தனியா பேசணும்னு வெளியில கூட்டிட்டு போயிருக்காருங்க. இது என்ன புது பழக்கம்? யாரை கேட்டு அனுப்புறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையா? மாமா, உங்க செல்போன் எல்லாம் ட்ரை பண்ணேன், எல்லாமே சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. அதாவது பழைய நம்பருக்கு கண்ட கண்ட நேரத்துல அந்த உதவி இந்த உதவின்னு யாராவது ஃபோன் பண்ணிக்கே இருக்காங்க. அதான் கல்யாணம் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நேற்று தான் ஒரு புது நம்பர் வாங்கினேன். அதை உங்களுக்கெல்லாம் கொடுக்க மறந்துட்டேன். மாப்பிள்ள காயத்ரியோட தனியா பேசணும்னு சொன்னதுமே
ஃபோன் பண்ணி பார்த்தோம். ஆ. உங்க புது நம்பர் எங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அவ்வளோ தனியா போலங்க, துணைக்கு கையிலையும் கூட்டிட்டு தாங்க போயிருக்கா. என் பொண்ணு அப்படித்தான் இருப்பா. நான் அதுக்கு கேட்கல, எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் கேட்டேன். என்னதான் படிச்ச பொண்ணா இருந்தாலும் நம்மளுடைய பண்பாடு நாகரிகம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தலாம் வளர்த்துருக்கேன். அதான் அவ தகைச்சு கூடவே கூட்டு போயிட்டா. ஆமா மாமா. காயத்ரி, அழாத. அதான் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன ஏன் அழற? இங்க பாரு, ரிலாக்ஸ் காயு. ஏன் என்னோட நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? காதலிச்ச உன்னைய மறக்க முடியாம, வீட்லயும் உண்மைய சொல்ல முடியாம, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உயிரே போகுது தெரியுமா? எப்படியாவது இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடு ஷரண், ப்ளீஸ். என்னால முடியலடா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேம்மா. எனக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. நீ டிலே பண்ணிட்டு இருக்க. பிரச்சனை கை மீறி போறதுக்குள்ள நீ என்னை கூட்டிட்டு போல, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். காயத்ரி. புரிஞ்சுக்கோ. அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ம். அம்மா, ம்? டிஃபன் ரெடி ஆயிடுச்சுமா. சரி நீ போ, நான் வரேன். ஆ. மா. ரஞ்சித், சூர்யா வந்துட்டானா? இங்கதான் எங்கேயும் இல்லாத வழக்கமா புதுசு புதுசா நடக்குதே. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை பார்த்து தனியா பேசணும்னு மாப்பிள்ள போயிட்டாரு. பொண்ணு வீட்டை பத்தி ஒருத்தன் வழிய நம்ம வீட்டுக்கே வந்து தப்பா சொல்றான். அத காது கொடுத்து கேட்க இங்க ஆள் இல்ல. எங்கேயும் இல்லாத அதிசயம் இங்கதான் நடக்குது. பெரியவங்க கிட்ட எதிர்த்து பேசுறது கூட தான் இது வரைக்கும் இல்லாத பழக்கம். அது இப்போ பண்ணலையா? கொஞ்சம் பேசாம இரு பத்மா. நான் கேட்டது ரஞ்சித் கிட்ட. ஏன் வாயை அடைக்கலாம், ஆனா ஊர் வாயை அடைக்க முடியுமா? அக்கா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா, சூர்யா இன்னும் வரல, நானே ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வேணாம், அவனே வரட்டும். ம், சரிம்மா. மதியம் வந்தவன் யார் என்னன்னு விசாரிச்சியா ரஞ்சித்? அந்த ஆளு யார் சொல்லி இப்படி வந்து சொன்னான்னு தெரிஞ்சாகணும். இல்லம்மா, சூர்யா அங்கே போயிருக்க நேரமா விசாரிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயத்த நல்லா விசாரிச்சுக்கிறது நல்லது. சரிம்மா. இதுக்கப்புறம் உத்தமன் நம்ம ஜமீனோட சம்பந்தி. அவரை தப்பா பேசினாலும் நம்ம ஜமீன் பேரை தான் அது பாதிக்கும். முதல்ல அது என்ன ஏதுன்னு தீர விசாரி. சரிம்மா. ம், சரி, வாங்க சாப்பிடலாம். ம். யாரு என்ன பண்ணாலும் சரி, இந்த கல்யாணத்தை எப்பாடுபட்டாவது நிறுத்தாம விட மாட்டேன். என் மக இருந்து ஆள வேண்டிய இடத்துல எவ்வளோ ஒருத்தி வந்து ஆள விட்டுருவேனா? விட மாட்டேன்.